நவக்கிரகங்கள் 9. அந்த 9 கோள்களுக்கும் இவங்களோட 9 கதாபாத்திரங்களும் பஞ்சபாண்டவரோட கதாபாத்திரம் பொருந்தி, இந்த 9 கோள்களுக்கு உண்டான நபர்களும் அங்க வருகிறார்கள் என்பத ஒரு உண்மையான நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். இத நான் உங்களிடத்தில் பகிர்ந்துகிறேன். அடுத்ததாக புதனின் காரகத்துவமாக வரக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது, புதனின் காரகத்துவம் வந்து புதன் என்பதே ஒரு ஜோதிட கலை. ஜோதிட சாஸ்திரம் அறிஞ்சு, சாஸ்திர ரீதியாக ஒண்ணு சொல்லப்படுவது, செய்யப்படுவது. ஒரு நேரத்தை குறிச்சு, இந்த நேரத்துக்கு உண்டான நிகழ்பாட்டை குறிக்குது. யுத்தத்துக்கு, போருக்கு சகாதேவன் நாள் குறிச்சானா, அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு துரியோதனனை நம்பி சகாதேவன்ட்ட வந்து போருக்கு நாள் குறிக்க வருவார். அந்த மாரி அந்த ஜோதிட கலையை சகாதேவன் வந்து அந்த காலத்திலேயே இந்த ஜோதிட கலையை பிரபலப்படுத்தியவரே அவர்தான். அப்படின்னு இந்த புதனோட காரகத்துவமாக விளங்கக்கூடியவராக, புதனும் ஜோதிடமும் ஒன்று அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இவர் சகாதேவன் புதனோட காரகத்துவமாக விளங்கினார். அதே மாரி புத்திசாலியும் கூட அவரு. தன் புத்தியை கொண்டு செயல்படுவார்.